வணக்கம். நான் உங்கள் மோகனா. 18/8/2025 திங்கட்கிழமை. தினத்தந்தி வெளிநாட்டு செய்திகள். ஆளுங்கட்சி அலுவலகம் மீது தாக்குதல். வருங்க. ஆப்பிரிக்கா நாட்டில் கிராமத்துக்குள் புகுந்த கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல். 30 பேர் சாவு. பணைய கைதிகளாக 100 பேர் கடத்தல். கின்ஷா ஆகஸ்ட் 18 காங்கோ ஜனநாயக குடியரசில் கிராமத்துக்குள் புகுந்து கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 30 பேர் உயிரிழந்தனர். மேலும் 100 பேர் பணைய கைதிகளாக கடத்தி செல்லப்பட்டனர். ஆப்பிரிக்காவின் 2வது பெரிய நாடு காங்கோ ஜனநாயக குடியரசு. இங்கு IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயல்படுகின்றன. உகாண்டாவை மையமாக கொண்டு செயல்படும் இந்த குழுவினர் எல்லையோர கிராமங்களில் நுழைத்து பொதுமக்கள் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்துகின்றனர். அதன் ஒரு பகுதியாக M23 கிளர்ச்சி குழுவினர் கோமா உள்ளிட்ட முக்கிய நகரங்களை கைப்பற்றி தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். எனவே இந்த கிளர்ச்சி குழுக்கள் அரசாங்கத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளன. இந்த நிலையில் கியூ மாகாண பாப்ரே கிராமத்துக்குள் கிளர்ச்சி குழுவினர் நுழைந்தனர். அப்போது கண்ணில் படுகிறவரை எல்லாம் அந்த கும்பல் துப்பாக்கியால் சுட்டது. இதனால் வீடுகளுக்கு ஓடிச் சென்று பலர் தப்ப முயன்றனர். ஆனால் அவர்களது வீடுகளும் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இதில் 30 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 100 பேரை பணைய கைதிகளாக அந்த கும்பல் கடத்தி சென்றது. எனவே அவர்களை மீட்க போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதனை அடுத்து உகாண்டா எல்லையில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அரசாங்கம் அவர்களை அறிவுறுத்தி உள்ளது. எச்சரிக்கையாக இருக்குமாறு அரசாங்கம் அவர்களை அறிவுறுத்தி இருக்கிறது. செர்பியாவில் அரசாங்கத்துக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு எழுப்பியதால் அதிபர் அலெக்சாண்டர் உசிக் பதவி விலக கோரி மக்கள் போராட்டத்தில் குவிந்தனர். அதன் ஒரு பகுதியாக வால்ஜேவோ நகரில் உள்ள ஆளும் செர்பிய முற்போக்கு கட்சி அலுவலகம் மீது போராட்டக்காரர்கள் பட்டாசுகளை வீசி சூறையாடிய காட்சி. அபுதாபியில் உயிரிழந்த குட்டியை பிரிய முடியாமல் தவித்த டாய் டால்பின். அபுதாபி ஆகஸ்ட் 18 அபுதாபி அருகே உள்ள சாலாகாதீவில் டால்பின்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. அதில் ஒரு டால்பின் கடந்த சில மாதங்களுக்கு முன் ஒரு குட்டியை ஈன்றது. தாயுடன் சேர்ந்து துள்ளி குதித்த அந்த டால்பினுக்கு சமீபத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனால் குட்டி டால்பின் செத்து மிதந்தது. ஆனால் தனது குட்டியை பிரிய முடியாமல் தவித்த டாய் டால்பின் அதனை வட்டமிட்டு கொண்டிருந்தது. இதனை அந்த வழியாக சென்றவர்கள் வீடியோவை எடுத்து வந்து சமூக தளத்தில் போட்டிருக்காங்க, பதிவிட்டனர். இது குறித்து அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் பிளாஸ்டிக் குப்பைகளை விழுங்கியதால் குட்டி டால்பின் இறந்திருக்கலாம் என சந்தேகப்படுகிறது. எனவே கடல் பகுதி வழியாக செல்பவர்கள் பிளாஸ்டிக் குப்பைகளை வீசுவதை தவிர்க்க வேண்டும் என அபுதாபி சுற்றுச்சூழல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும்னு அபுதாபியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜகர்தா ஆகஸ்ட் 18 இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 29 பேர் படுகாயம். பசிபிக் நெருப்பு வலய பகுதியில் இந்தோனேஷியா அமைந்திருப்பதால் அங்கு அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அதன்படி அங்குள்ள கலவேசி தீவில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5.8 புள்ளிகளாக பதிவான இந்த நிலநடுக்கம் போசோ மாவட்டத்துக்கு வடக்கே 15 கிலோமீட்டர் தொலைவில் உருவானது. இதனைத் தொடர்ந்து 15க்கும் மேற்பட்ட முறை அதிர்வுகள் ஏற்பட்டன. இதில் அங்குள்ள பல வீடுகள் சேதமடைந்ததால் 29 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. மீட்பு படையினர் அவர்களை மீட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். இதனால் அங்கு வசிக்கும் மக்களிடையே பீதி நிலவுகிறது. அடுத்ததை பார்க்கலாம். அல்ஜீரியாவில் ஆற்றில் பஸ் கவிழ்ந்து 18 பேர் பலி. அல்ஜியர்ஸ் ஆகஸ்ட் 18 ஆப்பிரிக்கா நாடான அல்ஜீரியா தலைநகர்
அல்ஜீரியாவில் இருந்து ஒரு பஸ் புறப்பட்டது. இந்த பஸ்ஸில் 30க்கும் மேற்பட்டோர் பயணித்தனர். முகமதியா நகரில் உள்ள பாலம் அருகே சென்றபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை பஸ் இழந்தது. இதனால் நிலை தடுமாறி அந்த பஸ் ஆற்றுக்குள் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 18 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். படுகாயமடைந்த 9 பேர் மீட்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அடுத்தது பாருங்க, உலகை சுற்றி. அமெரிக்கா நியூயார்க் நகரில் உள்ள ஓட்டல் அருகே வாலிபர் ஒருவர் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிவதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது. இது குறித்து அந்த பகுதியை சேர்ந்த பணியில் இல்லாத போலீஸ்காரருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் அங்கு விரைந்த போலீஸ்காரர்கள் அந்த நபரை துப்பாக்கியால் சுட்டு சென்றனர். அதே சமயம் இறந்த நபர் பொம்மை துப்பாக்கி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. எனவே இந்த சம்பவம் குறித்து உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அடுத்தது பார்க்கலாம், கனடா. கனடாவின் விமான போக்குவரத்து நிறுவனங்கள் ஏர் கனடாவில் சுமார் 10,000 பணி பெண்கள் வேலை பார்த்து வருகின்றனர். அவர்கள் ஊதிய உயர்வு, விமானத்தில் பறந்த நேரத்துக்கு ஏற்ற இழப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் விமான சேவை துண்டிக்கப்பட்டதால் சுமார் 1,00,000 பேர் பாதிக்கப்பட்டனர். அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்திய அடுத்து அவர்கள் பணிக்கு திரும்பினர். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் பார்வையற்று மாற்றுத்திறனாளிகள் ஒருவர் 2023ஆம் ஆண்டு அடுக்குமாடி குடியிருப்பில் தனது குடும்பத்தினருடன் கூடினர். அங்குள்ள படிக்கட்டில் அடிக்கடி தவறி விழுந்ததால் வேறு வீடு மாற்றி தரும்படி சமூக பராமரிப்பு குறை திருப்பாலிடம் மனு அளித்தார். இதனையடுத்து கடந்த 2 ஆண்டுகளாக அவருக்கு பொருத்தமற்ற வீட்டை வழங்கியதால் அடுக்குமாடி குடியிருப்பு நிர்வாகத்துக்கு சுமார் 7 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவருக்கு மாற்று வீடு வழங்குவதையும் உத்தரவிட்டது. மாற்று வீடு தரணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. பாகிஸ்தான் பாருங்க, பாகிஸ்தான் கைபர் பக்துவா மாகாணத்தில் கொட்டித்திருந்த மழையால் அங்கு திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கு மாற்றம் நிலச்சரிவில் சிக்கி 300க்கும் மேற்பட்டோர் பலியாகி இறந்தனர். 300 பேரும் இறந்துட்டாங்களாம். தற்போது மேலும் பல சடலமாக மீட்பதால் பலி எண்ணிக்கை 327 பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயிட்டாங்க, ஆக உயர்ந்துள்ளது. அடுத்தது பாருங்க, வேல்ஸ் நாட்டின் அபர்பான் நகரில் சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது ஒருவர் கத்தியால் குத்தினர். இதில் 40 வயது மதிக்கத்தக்க ஒருவருக்கு படுகாயம் ஏற்பட்டது. அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். இதனை அடுத்து போலீசார் அவரை கைது செய்தனர். இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.